ஹாய் ஆல், உங்ககிட்டலாம் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்கலான்னு வந்தேன். ஸோ யூ ஆல் நோ, நான் ஒரு கோர்ஸ் கம்ப்ளீஷன் பண்ணியிருந்தேன் இல்லையா? அந்த கோர்ஸோட ஒரு பார்ட்டாக வந்து நாங்கள் ஸ்கிரிப்சர் ரீடிங் பண்ணணும். ஸோ ரீசெண்டாக வந்து நான் சிவபுராணம் சூஸ் பண்ணி ரீட் பண்ணிட்டு இருந்தேன். ஜஸ்ட் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதை ஒரு விஷயத்தை கடந்து வரும்போது எனக்கு ஒரு ரியலைசேஷன் ஆச்சு. அதை உங்களுக்குலாம் ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். ஸோ சிவபுராணம் பற்றி பேசுகிற அளவுக்கு நமக்கு பெரிய தகுதி இருக்கான்னு தெரியல. பட் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒரு சின்ன முயற்சி. தப்பு பண்ணால் மன்னிச்சுக்கோங்க. ஏதாவது ஆட் பண்ணணுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு எபிசோடில் வந்து நம்ம தாரகாசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரன் வந்து பயங்கரமாக தவம் பண்ணிகிட்ருக்காரு. ஃபுட் இல்லாமல், ஸ்லீப் இல்லாமல். ஸோ சிவபெருமானை நோக்கி சிவபெருமான் வந்து பயங்கர இம்ப்ரெஸ் ஆகிட்டார். சிவபெருமான் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் பார்க்காம, ஜாதி மதம் பார்க்காம, நல்லவன் கெட்டவன் பார்க்காம, நீங்கள் உங்களோட ஜென்யூனான ஒரு விஷயம் வச்சிங்கன்னா நிறைவேற்றக்கூடியவராக வர்ணிக்கப்பட்டிருக்காரு இல்லையா நம்மளோட புராணங்களில். அந்த மாதிரி தான் அவன் ஒரு அசுரன். அவன் கெட்டவன் தெரிஞ்சுமே பட் அவனோட சின்சியாரிட்டியை அப்ரிஷியேட் பண்ணி அவன் முன்னாடி தோன்றாரு. தாரகாசுரன் உனக்கு என்ன வேணும் கேள்வி. தாரகாசுரன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாரு. எனக்கு வந்து இந்த உலகத்தில் பிறந்த எந்த உயிர்னாலும் நான் சாகக்கூடாது அப்படின்னு கேட்பார். சிவபெருமான் சொல்லுவார், இல்லை உனக்கு சாகா வரம் என்னால் கொடுக்க முடியாது. ஏன்னா பிரம்மன் படைச்ச இந்த உலகத்தோட நியதியே வந்து நீ பிறந்தா நீ கண்டிப்பாக இறக்கணும், அதுக்கு நானும் அடி பண்ணுவேன், அதை என்னால் மீற முடியாது, வேறு ஏதாவது கேள்வின்னு சொல்லிட்டார். அப்போ வந்து நம்ம தாரகாசுரன் ரொம்ப அப்செட் ஆகிட்டாரு. சரி வேறு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு, சரி எனக்கு முடிவுன்னு ஒன்று வந்தால் அது உங்கள் பசங்க மூலமாக தான் வரணுங்கிற வரத்தை கேட்டார். சிவபெருமான் ரொம்ப சந்தோஷமாக ஓகே அப்படியே ஆகட்டும்னு சொல்லி பஞ்சபூதங்களில் கரைஞ்சி போயிடுறார். தாரகாசுரன் ரொம்ப கர்வமாக தெரியுறான். என்ன காரணம்னா, அப்போது அந்த காலகட்டத்தில் தாரகாசுரன் சிவபெருமானை பார்க்கும்போது அவர் வந்து ஒரு யோகி கோலத்தில் இருக்கார். சக்தி அம்மா அவங்க கூட இல்லை, பேச்சுலராக இருந்திருக்காரு அப்போ இவருக்கெலாம் எங்கே கல்யாணம் ஆக போகுது, அதனால இவருக்கு ஒரு பையன் இருந்தால் தான் எனக்கு கொல்ல முடியும், பையனே இவருக்கு அவன் அப்படி அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டான். இவர் வந்து சிங்கிளாக தான் இருக்க போகிறார் கடைசி வரைக்கும் அப்படின்னு அண்டர் எஸ்டிமேட் பண்ணி அந்த மாதிரி ஒரு வரத்தை கேட்டிருக்கான். ஸோ உங்களுக்கும் நீங்கள் வந்து லைஃப்பில் ஒரு ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன் இருந்தீங்கன்னா நல்லா யோசிச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு டிவோர்ஸில் இருக்கலாம், சிங்கிளில் இருக்கலாம், கல்யாணம் ஆகாமல் இருக்கலாம், குழந்தைங்க இல்லாமல் இருக்கலாம், ஃபேமிலி இல்லாமல் இருக்கலாம். ஸோ இது எல்லாமே எல்லாத்தோட ஃபேமிலியோட ஒரு குழந்தைங்களோட நீங்கள் நல்லா வாழ்கிறீங்கனாலும் ஸோ கிராட்டிடியூடாக இருந்துக்கோங்க. ஏன்னா தட் ஹேஸ் கம் டு யூ வித் த கிரேஸ் ஆஃப் காட். ஸோ தான் என்னால் தான் வந்துச்சு அப்படின்னு நம்ம என்னைக்கு நினைக்க ஆரம்பித்தோமோ அன்றைக்கி நம்ம ஈகோயிஸ்டிக்காக மாறிடுவோம். இட் வாஸ் அப்சல்யூட் கிரேஸ். அதை நம்ம கண்டிப்பாக உணரணும். ஸோ இதே வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து ஒரு டெம்ப்ரரியான ஃபேஸ் தான். உங்களுக்கு இதை கடந்து போகிறதுக்கு 1000 டைம்ஸ் வாய்ப்பு இருக்குது. பட் நீங்கள் அதுக்கான ஹார்ட் ஒர்க்கை கண்டிப்பாக போடணும். அப்போ தான் என்னோடய ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை. ஸோ நான் அவட்ட கேட்டேன், நீ கல்யாணம் பண்ணிக்கலாம்ல, ஒரு பார்ட்னர் ரொம்ப முக்கியம் தானே லைஃப்க்கு அப்படின்னு. அப்போ அவள் சொல்கிறா, கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதுன்னா இல்லை, வந்துச்சுன்னா நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அவ்வளோ ஈஸியாக நீங்கள் வீடு தேடி வரும்னு நினைக்கிறீங்களா? ஒரு ஃபேமிலி, ஒரு சில்ட்ரன் அப்படிங்கிறது நம்ம போடுற முயற்சினால தானே நமக்கு வரும். இட்ஸ் அப்சல்யூட்லி கிரேஸ் ஆஃப் காட். பட் அதுக்காக நான் உட்காந்துட்டே எனக்கு வரணும், தட்டில் சோறு வரணும்னா வருமா? நம்ம அதுக்கான முயற்சியை போட்டு உழைச்சோம்னா மட்டும்தான் வரும். ஸோ உங்களுக்கு என்னவா வேணுமா நீங்கள் ஆசைப்படலாம். அதுக்கான ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி உழைப்பை மட்டும் போட்டிங்கன்னா கண்டிப்பாக திங்ஸ் வில் சேஞ்ச். ஏன்னா ஒருத்தர் யோகியாக இருக்கார், இதுக்கு ஒரு குழந்தையே பிறக்காதுன்னு நினச்ச ஒரு வரம் வாங்கியிருக்கான் ஒரு அசுரன். பட் அப்படியே மாறி அப்படி தான் ஒரு பர்ஃபெக்ட் ஃபேமிலி மேனாக வாழ்ந்து எடுத்துக்காட்டாக நம்ம எல்லாத்துக்கும் அர்த்தநாதீஸ்வரராக கூட அவதரித்து ஆணும் பெண்ணும் சமம், உங்கள் ஒய்ஃப்க்கு நீங்கள் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்னே நம்ம உலகத்துக்கு உணர்த்தினார் அவர். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு நல்ல நிலைமையில் இருந்தால் நம்ம இன்னொருத்தங்களை கேவலமாக பார்க்கக்கூடாது. எனிதிங் கேன் சேஞ்ச். இது நம்ம ஒரு மோசமான நிலைமையில் இருந்தோம்னா நாளைக்கு நம்ம சூப்பராக வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் எனிதிங் ஒரு எனி சுச்சுவேஷன் இன் யூர் லைஃப். இந்த சுச்சுவேஷனில் நம்ம என்ன கற்றுக்க முடியுமோ கற்றுட்டு நம்ம எஃபர்ட்டை போட்டு நமக்கு வேணுங்கிறது எதுவாக இருந்தாலும் இட் இஸ் பாசிபிள் வித் த ரைட் எஃபர்ட் அண்ட் ரைட் ஸ்ட்ராட்டஜி. ரைட்.